ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் குட்டீஸ்க்கான லஞ்ச் பாக்ஸும் அப்புறம் மதிய லஞ்சுக்காக என்ன சமைச்சோங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் 3 உருளைக்கிழங்கு போட்டு நல்லா விசில் விட்டாச்சுங்க. 4 விசில் விட்டாச்சு. இப்போ டீ ரெடியாக இருக்குது. நம்ம டீ குடிச்சிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சமையல் ஆரம்பிக்கலாம். இது சாதம் குக்கரில் வைக்கிறதுக்காக ஊற வச்சாச்சு. கேரட் சாதம் தாங்க செய்ய போகிறோம். தேவையான பொருள்லாம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சாச்சு. இந்த விடியற் பொழுது இருக்கே, அதை உட்காந்து ரசிக்கிறதே தனி சுகந்தாங்க. எல்லா பறவைகளோட சத்தமும் கேட்கும், பாட்டு சத்தம் கேட்கும், எல்லாமே கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் காலையில் டைமில். வாங்க நம்ம என்னென்ன சமைச்சோங்கிறத பார்க்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மண் பாத்திரம் வச்சாச்சு. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. வெங்காயம் உருளைக்கு நல்லா வதங்கி வரட்டும். இது வந்து கேரட் சாதத்துக்காக கேரட் நான் துருவி வச்சுருக்கேன். இது நாட்டு சோளக்கருதுங்க. ஸ்வீட் கார்னை விட இதை சாப்பிட்டாதாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. 10 சோளக்கருது 50 ரூபான்னு தான் வாங்கினோம். இப்போது ஒரு 6 சோளக்கருது நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். கல்லுப்பு போட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 6லேருந்து 7 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இதை நான் மார்னிங் வேலையாக இதுவும் நான் செஞ்சிடறேன். ஏன்னா குட்டீஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்காக இதை நான் போட்டு கொடுத்துருவேன். வெங்காயம் வதங்கின பிறகு உருளைக்கிழங்கு குழம்புக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 போதும். 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். இது நல்லா வதங்கி வரத்துக்குள்ளே அரை மூடிக்கும் கம்மியாக தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது வந்து மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உடனே நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன். நம்ம போட்டக்கூடிய மசாலா பொருட்களோட பச்சை வாசனம்லாம் போயிடும் கொதிக்க வச்சோம்னா. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் விழுதை ஆட் பண்ணிட்டா குழம்பு நல்லா திக்காக இருக்குங்க. அதனால் எந்த அளவுக்கு நம்ம குழம்பு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜார் அலசி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது மறுபடியும் ஒரு கொதி வரட்டும். குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் கேரட் சாதம் செய்கிறதுக்காக கூடவே நான் பன்னீரை தனியாக ஃப்ரை பண்ணி கேரட் சாதத்து கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. கட் பண்ண பன்னீரை போட்டுக்கலாம். தூளுப்பு கொஞ்சமாக, பெப்பர் தூள் கொஞ்சமாக, மிளகாத்தூள் கொஞ்சமாக, இதெல்லாம் போட்டு நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்க போகுது. பாருங்கள், பன்னீர் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது கேரட் சாதத்துக்கு நம்ம தாளித்து விட்டுடலாம். சோளக்கருது விசில் வந்துட்டுருக்கு. கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு தாளிச்சிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நாம் வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு மசித்து குழம்புல ஆட் பண்ணிடலாம். இப்போது கேரட் சாதத்துக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக துருவி எடுத்து வச்சுருக்கிற கேரட், கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தூளுப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை சிம்மிலே வெந்துருங்க காய். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது கான் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு 6 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போது சாதம் வச்சாச்சு அந்த அடுப்பில். குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிடலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று செய்ய வேண்டியது இருக்குங்க. ஒருத்தருக்கு இட்லி, இன்னொருத்தருக்கு ஆனியன் ஊத்தாப்பம் வேணுமா. இப்போ பாருங்கள், கேரட் சாதத்துக்கு கேரட் நல்லா வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். கேரட் நல்லா வெந்து வந்துருச்சுன்னா நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க.
ஆனியன் ஊத்தாப்பத்துக்கு பாருங்கள், ஆனியன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஊத்தாப்பம் ஊற்றிக்கலாங்க. இந்த ஊத்தாப்ப கல்லில் பெருசாக ஊற்றுறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றினோம்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும். குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது கேரட் வதங்கி வச்சுருக்கிறதுலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் நம்மளோட ஆப்ஷனலுங்க. வேணாலும் போட்டுக்கலாம், எவ்வளோ வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போது ஒரு பக்கம் வெந்துருச்சு, அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மார்னிங் ஒர்க் முடிஞ்சது. ஆனியன் ஊத்தாப்பம், இட்லி, பாருங்கள் சோளக்கருது நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு குழம்பும் ரெடி, கேரட் சாதமும் ரெடி. சாதத்தை ஆற வச்சுட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், இதை நம்ம கப்புக்கு போட்டு கொடுத்து விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம லஞ்ச் ரெசிபீஸாக பார்க்கலாங்க. சாதம் வெந்துட்டுருக்கு, ரசம் முன்னே தாளித்து விட்டுட்டேன். இப்போ ரசம் கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கீரை பொரியல் மட்டும் பார்த்துக்கலாம். கடாயில் நான் ஆல்ரெடி எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு வச்சுருக்கேங்க. எண்ணெய் கிட்டனதுக்கப்புறம் கடுகு தாளிச்சிக்கோங்க. பாருங்கள், நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசு சின்னது 2 கலந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. கீரையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது மிளகு தக்காளி கீரைங்க. நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிகிற ஃபில்டரில் போட்டு வச்சுக்கலாம். ஆனியன் இந்தளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே கீரை செய்யும் பொழுது கீரை ஆட் பண்ண உடனே உப்பு சேர்க்க வேணாம். ஏன்னா இப்போ பார்க்குறப்ப கீரை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம நிறையா உப்பு போட்டுருவோம். அது வதங்க வதங்க ரொம்ப கம்மியாயிருங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம உப்பு சேர்த்தோம்னா எவ்வளோ இருக்கோ அதை பார்த்துட்டு நம்ம கரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷத்தில் கீரை இந்த அளவுக்கு கம்மியாக வதங்கி வந்துருச்சு. இப்போ உப்பு சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும் கீரை. அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வைங்க. லைட்டாக நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். வரமிளகா, பச்சை மிளகா இந்த மாதிரி ஆட் பண்ணுறதா இருந்தால் வெங்காயம் தாளிக்கும் பொழுதே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கீரை நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம தேங்காய் துருவலை தூவி ஒரு பெரட்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாதம் முடிச்சிட்டோம்னா நம்மளுடைய லஞ்ச் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், சுட சுட சாதம், கீரை பொரியல், ரசம், மார்னிங் வச்ச உருளைக்கிழங்கு குழம்பு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது போல் வேறு ரெசிபிஸ் ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நாங்கள் செஞ்சு காட்டுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.